வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நமக்கு ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஃபேக்டோரியல்ங்கிறது இப்போ n ஃபேக்டோரியல்னு கொடுத்துட்டாங்கன்னா கன்சிக்யூட்டிவ் 1லேருந்து n வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணுறது தான் ஃபேக்டோரியல்ங்கிறது. இப்போ n ஃபேக்டோரியல்னு கொடுத்துட்டாங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ n மைனஸ் த்ரீ அப் டு 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். இப்படி n ஃபேக்டோரியல்னு இப்படி எழுதலாம், நம்ம அதை வந்து இப்படி எழுதலாம் ஃபேக்டோரியல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 n 3 n மைனஸ் ஒன் 3 மைனஸ் ஒன் என்ன 2 2 மைனஸ் ஒன் என்ன அடுத்து 2 மைனஸ் பண்ணோம் அப் டு 1 வர வரைக்கும் பண்ணோம்னா அந்த ஃபேக்டோரியல் கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் 6. ஓகேவா? அடுத்து பெர்முடேஷன் அப்படின்னா என்னென்னா எப்போ கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸில் வந்து நம்ம எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பெர்முடேஷன், வரிசைப்படுத்துறது. ஓகேவா? அப்போ n பெர்முடேஷன் ஆர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி பண்ணணும்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், இப்படி தான் அந்த ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து காம்பினேஷனாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது, இணைக்கிறதுன்னு சொல்கிறது. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எவ்வளோ குரூப்பை வந்து இணைக்கிறோம் அப்படிங்கிறது. அதை எப்படி காம்பினேஷன் எப்படி எழுதணும்னா n காம்பினேஷன் ஆர், அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதே ஃபார்முலா தான் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கொடுத்துருக்கிறதுல நம்ம டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலாக இருக்கும். நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் வந்து பெர்முடேஷன் தெரியும், அதை வந்து எப்படி ரைட் பண்ணுவோம், இப்படி ரைட் பண்ணுவோமா. குரூப்ஸுங்கிறது காம்பினேஷன்னு தெரியும், இப்படி ரைட் பண்ணுவோம் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? ஏன்னா இப்போ n ஃபேக்டோரியல் இதோட வேல்யூ என்ன, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர். இதோட இது போட்டிங்கன்னா டிவைடரில் ஆர் வரும், ஆர் கேன்சல் ஆகிட்டுனா இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். அதனால தான் இதை வந்து இப்படி ரைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6C6, ஏதோ ஒரு நம்பர் என்ன வந்து எந்த நம்பராக வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, அதில் வந்து இது மாதிரி இருந்தாலே இதோட வேல்யூ வந்து 1 தான். அதே மாதிரி இப்போ 6C0ன்னு இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அப் டு ஒரு 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கால்குலேஷன் போடும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபேக்டோரியல் எப்படி போடுறதுன்னு சொல்லியாச்சு. இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த டைமில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எவாலுவேட் 30 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 28 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ 30 ஃபேக்டோரியல்னால் 30லேருந்து 1 வரைக்கும் எழுதணுங்கிறது கஷ்டம். ஓகேவா? அதுக்கு எப்படி பண்ணிக்கிங்கன்னா 30 இன்ட்டு 29 இன்ட்டு 28 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 28 ஃபேக்டோரியல். இப்போ கீழே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 30 இன்ட்டு 29 என்ன வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 9s are 27க்கு 7, ரிமைனிங் 2, 2 3s are 6, 6 + 2 வந்து 8. இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அதை லாஸ்ட்டாக போட்டுங்க. 870 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்போ இது வந்து பெர்முடேஷனில் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, n ஃபேக்டோரியல். என்னங்கிறது இங்கே 60. ஓகேவா? 60 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இப்போ 60ல் இப்போ n மைனஸ் என்ன ஃபார்முலா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தான் பெர்முடேஷனுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ 60 மைனஸ் 3 என்ன, 57 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 60 இன்ட்டு 59 இன்ட்டு 58 இன்ட்டு 57 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே கீழே என்ன இருக்கோ அது வரைக்கும் ஃபேக்டோரியல் எழுதிக்குங்க இங்கே. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா 205320. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். இது ஜஸ்ட்டு இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ காம்பினேஷனில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை நம்ம என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ n ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது, 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆறுங்கிறது 10 மைனஸ் 3 வந்து 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆறுங்கிறது 3 ஃபேக்டோரியல். இப்படி எழுதணும்.
இதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எழுதிக்கிங்கன்னா, இப்படி எழுதி அதுக்கப்புறம் அந்த 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு மற்றதை கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிருங்கன்னா, 10 ஃபேக்டோரியலாக இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3யா? அப்போ 3 டைம்ஸ் மட்டும் எழுதிக்கங்க. 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 டிவைடட் பை இங்கே 3 ஃபேக்டோரியல் அப்படியே போட்டுக்குங்க. 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 ஆகிடும். 3 3s are 9. 3 1s are 3. 3 3s are 9. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 30. 3 4s are 12. சாரி, 12 இன்ட்டு 10 120. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் இதை இப்படி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். இங்கே பாருங்கள், 10 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 7 7 கேன்சல் ஆகிட்டு 3 ஃபேக்டோரியல் இதே மாதிரி எழுதி கேன்சல் பண்ணலாம். இது கொஞ்சம் லாங்காக போகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் இதை வந்து எழுதிக்கிங்க. இப்போ 3 நம்பர் 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 டைம்ஸ், அதாவது 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் டைரெக்டாக போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்து, how many words can be formed by using all letters of the word Delhi? டெல்லி இப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஆல் லெட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 5 ஃபேக்டோரியல் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ 5 4s are 20. இது வந்து ஒரு 6 is equal to 120. ஓகேவா? இதில் இப்போ எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகலை. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் இந்த வேர்டை பாருங்களேன், சக்ஸஸ். இதில் எஸ் வந்து 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. சி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மொத்தமாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7. 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, இப்போ எந்தெந்த லெட்டர் 3 டைம்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதை கீழே டிவைட் பண்ணணும். இப்போ எஸ் எடுத்துட்டிங்கன்னா 3 டைம்ஸ், 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு வேறு எது ரிப்பீட் ஆகிருக்கு, சி. சி எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 ஃபேக்டோரியல். வேறு எந்த லெட்டர்ஸ் எத்தனை இன்ட்டு போட்டால் எத்தனை டைம்ஸ் வந்து ஃபேக்டோரியலில் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 7 ஃபேக்டோரியல் தெரியும். அதோட வேல்யூ போட்டு இதெல்லாம் போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா இதுவும் அதோட ஆன்சர். ஓகேவா? இங்கே வந்து நெவர் டுகெதர் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம் டுகெதர் வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். How many words can be formed from the letters of the word director so that the vowels are always together? Always together, come together அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா, நம்ம இனிஷியலாக எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு vowels togetherனு பார்த்தீங்கன்னா எத்தனை vowels இருக்குன்னு பார்த்துங்க. vowels என்னென்ன, AEIOU. ஓகேவா? மொத்தம் 5 லெட்டர்ஸ். இதுதான் vowels. ஓகேவா? இப்போது IEO மொத்தம் 3 vowelsன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் டுகெதருங்கிறதுனால இது 3த்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா எடுத்துக்கணும். ஓகேவா? ஆனால் இப்போ இங்கே எத்தனை வவல்ஸ் வருதோ அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். 3 ஃபேக்டோரியலில் போட்டுக்கணும். ஓகே, 3 வவல்ஸ் வந்துருக்கிறதுனால 3 ஃபேக்டோரியல்ஸ் இன்ட்டு மற்ற லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. இந்த வவல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 5 + 1 6. 6 ஃபேக்டோரியல். ஓகேவா? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ரிப்பீட் ஆகிருந்தால் அதை டிவைடில் போடுவோமா? இப்போ இதில் ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், ஆர் வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது 2 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 × 2 × 1 × 6 ஃபேக்டோரியலுக்கு வந்து என்ன வரும், 20 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னால் 2 × 1. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 720 × 3 எவ்வளோ வரும், 3 × 0 0. 3 2s are 6. 3 7s are 21. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? கம் டுகெதர் அப்படின்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு வவல்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்துக்கணும். மொத்தம் எத்தனை இருக்குது, 3 வவல் இருக்கிறதுனால 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற லெட்டர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். அது மொத்தம் 5 வருது. இந்த கம் டுகெதர்னால இது எல்லாத்தையும் எத்தனை வவல் வந்தாலும் சரி அதை ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 5 + 1 6. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸ் வந்து எந்த லெட்டர்ஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அதை டிவைடரில் ஃபேக்டோரியலில் போட்டுக்கணும். இப்போ ஆர் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால 2 ஃபேக்டோரியல். இதை போட்டு கேன்சல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 216 தான் இதோட ஆன்சர். இப்போ நெவர் டுகெதர் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இப்போ நெவர் டுகெதர் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அதில் நெவர் டுகெதர் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்னு பார்த்துக்கணும். ஓகேவா? மைனஸ் கம் டுகெதரை மைனஸ் பண்ணிடணும். கம் டுகெதர் எப்படி போகிறதுன்னு இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம்ல, இது மாதிரி போட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸில் அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நெவர் டுகெதர் கிடச்சிருமா? இப்போ நெவர் டுகெதர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கம் டுகெதர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? கம் டுகெதருக்கு ஃபஸ்ட்டு வவல் பாருங்கள், 1 2 2 வவல்ஸுங்கிறதுனால 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு மற்ற வர எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3, இது ரெண்டையும் சேர்த்துட்டோன்னா 4 4 ஃபேக்டோரியல். ஏதாவது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை. ஸோ இதான் இதோட கம் டுகெதரோட ஆன்சர். அப்போ 2 இன்ட்டு 1 நம்ம போட்டுட்ருக்கணும் அவசியம் இல்லை, விட்டுருங்க. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2, அப்போது 4 3s are 12, 2 2s are 4, 12 4s are எவ்வளோ? 48. ஓகேவா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன? நெவர் டுகெதருக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 மைனஸ் கம் டுகெதர் எவ்வளோ? 48. 5 48. இதை வந்து ஃபேக்டோரியலில் போட்டுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு 5 ஃபேக்டோரியல் எவ்வளோ தெரியும்? 120 மைனஸ் 48. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 72. 120ல் 48 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? இங்கே 11 இருக்குது, 11ல் 4 போச்சுன்னா 7, 72. அப்போ 72 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெவர் டுகெதர் வந்துச்சுன்னா கம் டுகெதர்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வவல்ஸை நோட் பண்ணிப்போம், ரிமைனிங் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுவோம், வவல்ஸை ஃபேக்டரில் போட்டு ரிமைனிங் லெட்டர்ஸ் ப்ளஸ் வவல்ஸுக்காக ஓடுறது டிவைடட் பை ரிப்பீட் ஆகிருக்குது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு. அதே மாதிரி தான் நெவர் டுகெதர்னு கேட்கும் பொழுது டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை ஃபேக்டோரியலில் போட்டுக்கோங்க, மைனஸ் கம் டுகெதரை போட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இன் ஹவு மெனி வேஸ் கேன் அ கிரிக்கெட் 11 பி சூசன் அவுட் ஆஃப் பேட்ச் 15 பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது சூசன், இதுக்கு வந்து குரூப் ஆஃப் ஃபன் பண்ணால் இது காம்பினேஷன் 15ல் 11 சூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தமாக 15 பிளேயர்ஸ் இருக்குது. அது மாதிரி 11 எத்தனை ஃபார்ம் பண்ணும்போது 15 மைனஸ் 11 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 4. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ வந்து இங்கே 15 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 15 இன்ட்டு காம்பினேஷன் எப்படி எழுதிப்போம்? 4 டைம்ஸ் எழுதுவோமா? 14 இன்ட்டு 13 இன்ட்டு 12 டிவைடட் பை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இதை எழுதிப்போம். அதுக்கப்புறம் இதை 4 ஃபேக்டரியல் எழுதியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4, 4 3s are 12, வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? 2 1s are 2, 2 7s are 14, 3 1s are 3, 3 5s are 15. ஓகேவா? இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்னென்ன இருக்குது? 5 இன்ட்டு 7 இன்ட்டு 13 இன்ட்டு 3. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1340 65. ஓகேவா? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1365. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? In how many ways a committee of 5 members can be selected from 6 men and 5 ladies consisting of 3 men and 2 ladies? இவ்வளோ பேர் இருக்கிறதுல இவ்வளோ பேர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக 5 மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணோம். அப்போது 6 மென்னு இங்கே 3 மென். ஓகேவா? அப்போ 6 காம்பினேஷன் 3 இன்ட்டு அண்டுன்னு வரும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே 5 லேடிஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 லேடிஸ். 5 காம்பினேஷன் 2. இப்போ இதை போடுங்க. 6 இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே 3ங்கிறதுனால 3 வரை, அதாவது 4 வரைக்கும் எழுதினாலே போதும். 1 2 3 வரைக்கும் எழுதினாலே போதும். எனவே 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 இன்ட்டு 4
divided by 2 into 1. 2 1s are 2, 2 2s are 4, 2 2s are 4, 2 3s are 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 20, 2 5s are 10, 10 into 2 20 into 5 2s are 10. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 200. இப்போ 20 into 10 200. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? How many quadrilaterals can be formed by joining the vertices of an octagon? ஆக்டகன்னா 8 சைடு இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா பிக்சரு 1 இங்கே 1 2 3 4 5 சாரி இது ஹெக்ஸகன், சாரி இது 6 வரதுனால இது ஹெக்ஸகன், இது கிடையாது. இப்படி இருக்கும் ஆக்சுவலாக பிக்சர் 1 2 1 2 3 4 5 6 7 8. வெர்டிசஸ்னால் இந்த ஜாயிண்ட் ஆகிறது தான். 2 இது ஜாயிண்ட் ஆகுதுல, இதுதான் வெர்டிசஸ்ன்னு சொல்கிறது. அப்போ மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? 8 வெர்டிசஸ் இருக்குமா? குவாடிலேட்டருங்கிறது 4 சைட்ஸ். ஓகேவா? அப்போ 8ல் 8 காம்பினேஷன் 4. ஓகேவா? இது போட்டிங்கன்னா 8 into 7 into 6 into 5. ஏன்னா 4 இருக்கிறதுனால 4 மட்டும் எழுதிக்கிங்க. டிவைடட் பை 4 into 3 into 2 into 1. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4, 4 2s are 8, 3 1s are 3, 3 2s are 6. இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 35, 7 5s are 35 into 2 equal to 70. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.